ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கினை முழுவதுமாக மனசார நம்பிக்கையோடு கேட்டினா, நாளை விடியல் என்பது உனக்கு பேரின்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய சந்தோஷ விடியலாகவே நிச்சயமாக இருக்கும். நீ என்கிட்ட வந்து என்ன வேண்டுதல் வச்சேன்னு ஞாபகம் இருக்கா? அம்மா வராகி தாயே, இனிமே என் வாழ்க்கையில் எந்த கெட்ட எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் இல்லாமல் நீங்கள் சொன்னபடியே நேர்மறை எண்ணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு உங்களையே வணங்கிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு உறுதி கொடுத்தாய்தானே? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் எண்ணங்களை நல்வழிப்படுத்தி நீ வாழ ஆரம்பிச்சினா, இந்த வராகி அம்மா எல்லாத்தையுமே நல்லபடியாக உனக்கு நடத்தி தருவேன். நாளையிலிருந்தே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க போகுது. நீ மனசார என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பாக சீக்கிரமே நடத்தி தரப்போகிறேன். ஆசைகள் மறுபடியும் மறுபடியும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு கேட்பீங்க, அதை கொடுத்தவனே நாளைக்கு வேறு விஷயத்தின் மீது ஆசைகள் வரும். இப்படி ஆசைகள் மாறுமே தவிர அன்பு ஒருபோதும் மாறாது தானே? ஒருத்தர் மேலே அன்பும் பாசமும் வச்சுட்டா அது கடைசி வரைக்கும் அன்பா பாசமாக தான் இருக்குமே தவிர உண்மையான அன்பு கொண்ட யாரும் யாரையும் நிஜமாக வெறுக்கவோ சலிக்கவோ மாட்டாங்க. அப்படிதான் நீ என் மேலே வச்சிருக்க அன்பை போல நான் பல மடங்கு என் அன்பு குழந்தையான ஓ மேலே அன்பு வச்சிருக்கேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே? உன் கர்ம வினையின் பிடி வலுவாக இருக்கிறதால தான் நீ என்ன செஞ்சாலும் அது பிரச்சனையாகவும் சிக்கலாகவுமே முடிஞ்சு போகுது. இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மாவின் ஆட்டம் ஆரம்பமாகும். உன்னை ஆட்டி படைச்சவங்க இனிமே எதுவுமே உன்னை செய்ய முடியாமல் தவிக்கவும் திணறவும் போகிறாங்க. ஏன்னா உன் வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக வந்துவிட்டேன் அல்லவா? இனி வரக்கூடிய காலங்கிறது உனக்கான பொற்காலமாகத்தான் இருக்க போகுது. போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைய போகுது. உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருந்த அத்தனை விஷயங்களும் அழிந்து மறைந்து போய் எல்லாமே உனக்கு சாதகமாக நீ நினச்சது போல நடக்க தொடங்கும். எதுக்கும் அடங்காமல் யாருக்கும் பயப்படாமல் உன்கிட்ட வம்பு செஞ்சவங்க எல்லாம் காலத்தால் அடங்கி போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தவறுகளை அவங்க திருத்திக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலையையும் கால நேரத்தையும் நான் உருவாக்குறேன். நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தவறு செய்ய யோசிக்காதே. தவறு செய்யக்கூடிய சிந்தனை வந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே திருத்திக்கிட்டீன்னா பெருந்துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வராது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கை நிலையும் உயர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் இப்படியே இருக்கிறமே நினச்சி வருத்தப்பட வேணாம். உனக்கான கால நேரம் இப்போது வரப்போகுது. உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றங்களை இந்த வராகி அம்மா கொண்டு வரப்போகிறேன். ஆரம்பத்தில் எல்லாமே உனக்கு துன்பமாக இருப்பது போல் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய இன்பங்களை நீ அனுபவிப்ப. உன் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த மாற்றத்தின் மூலமாக தான் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் எதை பார்த்துமே கஷ்டம் கவலை துன்பம் துக்கம்னு நினச்சி வருத்தப்படாமல் பொறுமையாக இருந்தீனா அதன் முடிவு உனக்கு சாதகமாக நீ இன்பம் அனுபவிக்கும் விதத்தில் இருக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு எப்போதுமே நல்லதை மட்டும்தான் செய்வேன். உன் வாழ்க்கை பயணமும் இனி வெற்றிகரமானதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உன் மன உளைச்சலை போக்கி வருத்தத்தை தீர்த்து எல்லாத்தையும் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா வந்துட்டேன். நீ கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு என்கிட்ட வச்ச வேண்டுதல்களை எல்லாம் இப்போது நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். மனவலியோட மனசார பிரார்த்தனை செய்த உன் மனவலிகள் எல்லாம் தீரும்படி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்க போகிறேன். உனக்காக நீ வாழாமல் மற்றவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவே வாழ்ந்த. அப்படி இருக்கக்கூடிய உன்னை சாதனையாளனாக வெற்றியாளனாக மாற்றித்தானே ஆகணும்.
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு இந்த வராகி அம்மா உயர்வை கொடுப்பேன். எல்லாரையும் ஏணி போல ஏற்றி விட்டுட்டு ஓ வாழ்க்கை மட்டும் கீழே இறங்கியே கிடக்குதே, ஒரே நிலைமையில ஏணி போல ஒரே இடத்துல இருக்குதேன்னு நீ ஒரு நாளும் கவலைப்பட வேணாம். ஒவ்வொரு படிகளாக ஏறி கூடிய சீக்கிரம் நீ முன்னேற்றத்தின் முதல் படியில் நின்று எல்லாரையும் பார்க்க போற. அன்னைக்கு நீ உதவி செஞ்ச எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. இனிமே பல வழிகளில் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன். நீ நல்லா வளமோட நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போட பேரும் புகழோட வாழப்போற. சில விஷயங்கள் நல்லபடியாக நடந்துடணும்னு நீ என்னதான் தீவிரமாக உழைச்சாலும் முயற்சி செஞ்சாலும் நீ நினச்சது போல் அது நடக்காமல் போயிடுதேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா உன் மனசு அமைதியடையும்படியும் நிம்மதி கிடைக்கும்படியும் நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ நினச்சதை விட எல்லாமே சிறப்பாக நடப்பதை நீ உணர்வாய் என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தீனா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனசில் அமைதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நடப்பது சரியாக நடக்கும். அதனால் மனசை அமைதிப்படுத்து. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் உன்னை வாட்டி வதைக்க இடம் கொடுக்காதே என் செல்லமே. எதையாவது நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் இன்பம் தரும் விதத்தில் நான் நடத்தி தர்றேன். சின்ன சின்ன துன்பங்களையே பெரிய கவலைகளாக நினச்சி மனசு உழன்று குழம்பி போகாதே. எதையாவது யோசிச்சு மனசை குழப்பிக்கிட்டே இருக்கிற உன்னுடைய பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கோ. ஒளியை எதிர்கொண்டு வரும் மலர்களைப் போல நீ இருக்கணும். நல்லா பிரகாசமாக மலர்ந்து ஜொலிக்கணும். சிரித்து சந்தோஷமாக வாழணும்னு தான் இந்த வராகி அம்மா உன்னை நேர்மறை எண்ணங்களோட தைரியமாக இருக்க சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கை பாதையில் நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? கலங்கவோ குழம்பவோ புலம்பவோ வேண்டாம். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. அடுத்தடுத்து உன்னை முன்னேற்ற பாதைக்கு விடாப்பிடியாக நகர்த்திட்டு போக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நல்லதே உனக்கு நடக்கும். கஷ்டமோ பிரச்சனையோ கவலைகளோ வரும்போது ஒன்றும் தெரியலையேன்னு குழம்பி கண்களை மூடிக்கிறதுக்கு பதிலாக தைரியமாக கண்ணை திறந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் துணிவோட தைரியமாக எழுந்து நின்னா உன்னால் உன் வாழ்க்கையவே ஜெயிச்சிட முடியும் என் செல்லமே. வாழ்க்கையை வசதியாக ஆக்கிக்கிறதுக்கு தான் பணம் வேணுமே தவிர வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கிறதுக்கு அன்பான நல்ல மனிதர்கள் போதும். நல்ல மனிதர்களை நட்பாகவோ உறவாகவோ உன் கூட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கைங்கிறது மிக இனிமையானதாக இருக்கும் அல்லவா? உன்னுடைய பிரார்த்தனையாலும் உன்னுடைய பொறுமையாலும் எல்லாத்தையும் நிச்சயமாக மாற்ற முடியும். அதற்கான சக்தியும் திறமையும் உனக்கு இருக்கு. நான் அதை உனக்கு கொடுத்திருக்கும் போது நீ நம்பிக்கையோடு தானே இருக்கணும். எதுக்கும் கவலைப்படாம என்ன மனசில் நினச்சிக்கோ. எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கை இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் இதே இடத்துல இருந்தே உன்னை மேலே முன்னுக்கு கொண்டு வர என்னால் முடியும். இன்னும் எதுவும் காலதாமதம் ஆகவில்லை என் செல்லமே. உன் மனசு உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்தாலும் பயத்தை கொடுத்தாலும் தைரியமாக இரு. நான் துணையாக உனக்கு இருக்கும்போது உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருந்து கடைசியில் எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போல் நல்லதாக நடந்துடும். உன் கையிலேருந்து செலவழிஞ்சிக்கிட்டே இருந்த பணமெல்லாம் இப்போ முடிஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு உனக்கு சேரப்போகுது. எல்லா கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி உனக்கு செல்வம் சேரும்படி எல்லா தடைகளையும் அடித்து உடைத்து நொறுக்க போகிறேன். ஏன்னா உன் கர்ம வினைகளை எல்லாம் நீ அனுபவித்து முடிச்சிட்ட. நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து நாளைய விடியலை உனக்கான மகிழ்ச்சிகரமான சந்தோஷ விடியலாக மாற்றுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இனிமேலாவது
நாளையிலிருந்து நீ சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உன் சேமிப்பை உயர்த்த பாரு. நிச்சயமா உனக்கு நல்லதே நடக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் தப்பாக நடக்குதுன்னா அதுக்காக கவலைப்படக்கூடாது. சில தப்பும் தவறுகளும் காயங்களும் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சில விஷயங்கள் அப்போதைக்கு மனசுக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்தாலும் அதுதான் உன்னை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி உன் போலி முகத்திரையை அடையாளம் காட்ட உனக்கு உதவும். நான் உனக்கு துணையா இருக்கும்போது நீ பயத்தை தூக்கி எறி. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? முதல்ல நீ உனக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன்னை ரசிக்கணும். உன்னுடைய திறமைகளை பெருமிதமாக நினச்சிக்கணும். உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு எல்லாவற்றையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும்னு நம்பணும். அதை மட்டும் நீ செஞ்சிட்டுனாலே உன் வாழ்க்கைங்கிறது மிக சிறப்பாக மாறிடும். என்னை நல்லா பாரு. நான் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கேனோ அதே போலவே உன்னையும் நான் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் உன் வீட்டுக்கு வந்து உன் கூட உக்காந்து உனக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தருவேன் என் செல்லமே. அம்மா தாயே, எனக்கு தலைவலி, கழுத்து வலி, முதுகு வலி, உடம்பு வலி சரியாகணும் தானே பிரார்த்தனை செய்தேன். எப்போதுமே தேவையற்ற விஷயங்களை உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தினா கைபேசி, தொலைபேசி, தொலைக்காட்சின்னு அதையும் இதையும் பார்த்து பொழுதுபோக்க நினச்சினா அப்புறம் முதுகையும் கழுத்தையும் நேரம் வைக்க முடியாமல் கஷ்டப்பட வேண்டியது தான். எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கூட விடாமல் ஏதாவது உன்னை பார்த்துக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் பொழுதை வீணாக கழிக்கிற. முதல்ல அதை நிறுத்திட்டு கொஞ்சம் உடம்பு மேலே கவனம் செலுத்தி இளைப்பாற பழகு. மனசுக்குள்ள இந்த வராகி அம்மாவை நினச்சினா உன்னுடைய எல்லா வழியும் சரியாக போயிடும். உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இல்லையா? இனி எல்லா தடைகளும் விலகி நீ முன்னேற போற.